ஹாய் செல்லக்குட்டீஸ், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, பெரியாரில் உள்ள இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், அதாவது சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புத்தாண்டு. அதனால் நான் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் ராஜ அலங்காரத்தில் காட்சி தந்தாங்க. இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு நம்ம சிவனுக்கு மனசார நம்ம விளக்கு போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை விளக்கி நம்மளுக்கு நன்மையை மட்டுமே தருவார். அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப பெரிய சிறப்பம்சமே. ஸோ நானும் விளக்கு போட்டிருந்தேன். அப்புறம் விளக்கு போட்டு முடிச்சுட்டு க்யூவில் நின்றாச்சு. போய் சாமி பார்க்குறது கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்வதி அம்மோட அவதாரங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வாராகி அம்மன் பார்த்தேன். அவங்களையும் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நல்ல வேளை நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்ததுனால சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு வெளியே வர முடிஞ்சுச்சு. நான் வரதுக்கப்புறம் தான் இன்னொரு கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நந்தி சிலையை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகும்போது முருகன் இருந்தார். சரி, நம்மளுக்கு தான் திருப்பரங்குன்றம் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாய். உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு ட்ராவல் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.